ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10/8/2025 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆச்சு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர். ஸோ அதுக்காக வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 35,900 கொடுத்துருக்காங்க. 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் உங்களுக்கு. ஸோ என்னென்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு எல்லாமே கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 வயசு பூர்த்தி போதும். கண்டிப்பாக இவங்க வந்து யாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வயசு வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க, கேஷ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க என்னென்ன ரெக்யூர்மெண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாலே ஓகே தான். அதில் என்னென்ன டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎஸ்சி பிசிஏ வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்படி இல்லைனாக்கா பிஇ பிடெக்கு எம்சிஏ எம்எஸ்சி இன் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா எம்இ எம்டெக் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்பெசிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இது வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குற டிகிரி இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த டிகிரியில் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது தமிழ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. எக்ஸாம்ஸ் ஃபீ கொடுத்துருக்காங்க பாரு. பிசி எம்பிசிஎம் எம்பிசி டிசிஎல்எம் தான் 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்சி எஸ்டிலாம் பார்த்தா அப்ளிகேஷன் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் போகிறப்ப தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் உங்களுக்கு அது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தா மோட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷன் 120 மார்க்கு, ஸ்கில் டெஸ்ட் வந்து 50 மார்க்கு, விவோ வாய்ஸ் வந்து 20 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸாம் வச்சு தான் இது பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்து ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான என்னென்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ மார்க்லாம் கொடுப்பாங்க, சஜஷன் பண்ணால் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஸ்கில் டெஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கான என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், என்னென்ன டெவலப்மெண்ட் படிச்சிருக்கணும், என்னென்ன முடிச்சிருக்கணும், என்னென்ன உங்களுக்கு டெக்னிக்கலாக கேட்பாங்க, என்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ் கேட்பாங்க, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பப்ளிஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, விஓஎஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் ஆஃப் போர்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த 3 டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேச்சுரல் டிசிப்ளின் தான் உங்களுக்கு ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு அந்த டியூட்டிஸே உங்களுக்கு போட்டிருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா 90 உங்களுக்கு வந்து சென்னையில் தான் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ அது வந்து சம்திங் அதர் பிளேஸாக போனால் அது வந்து ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல்ஸ் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க 100% உங்களுக்கு சென்னையில் தான் போடுவாங்க. ஸோ அதுமாரி நோட் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கு. ஸோ தகுதி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.